கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கடந்த இரவும் பகலுமாய் காத்து ஆண்டவர் நம்மை இந்த புதிய மாதத்தில் புதிய நாட்களிலே தேவ சமூகத்தில் கூட்டி சேர்த்திருக்கிற அவருடைய தயவுக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். வந்திருக்க உங்கள் யாவரையும் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து ஆசீர்வதிப்பாராக. ஆமே. தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்தனம்னா, இந்த வசனத்தை கர்த்தர் கொடுத்தாரு. ஒரு எபிரேய ஆசிரியர் நிமித்தமாக இந்த விளக்குரையை கற்றுக்கொண்டேன். இது ஒரு வித்தியாசமான வாக்கு தத்துவமாக இருக்கிறது. தேவ சமூகத்தில் உட்காரும் போது கர்த்தர் பேசின ஒரு வார்த்தைன்னா, காய்ந்து போயிருக்கிற உன்னுடைய கோலை, காய்ந்து போயிருக்கிற அதாவது காய்ந்து போயிருக்கிற உன் வாழ்க்கையும், ஊற்ற காணாத இருக்கிற உன் வாழ்க்கையும் ஊழியத்தையும் கர்த்தர் காய்ந்து போனது கோலை எப்படி துளிர்க்க செய்தாரோ, எவ்வளவுதான் வெட்டி ஆழத்திற்கு புறப்பட்டு போனாலும் ஊற்ற காணக்கூடாதபடி சோர்ந்து காணப்படுகிற உனக்கு ஆண்டவர் நாளில கொடுக்கிற வாக்கு தத்துவம் உன்னை துளிர்க்கும்படி செய்வார். நீங்க ஊற்ற காணும்படி என் தேவனாகிய கர்த்தர் அவனை செய்வார். சரி, இதற்கு முகவுரையாக எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 3-6 வரைக்கும் தெளிவா நல்ல வேகமா வாசிக்கலாமா? கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனே, நீ உன் நதிகளின் நடுவே படுத்துக்கொண்டு, உன் நதியின் நடுவே நீ படுத்துக்கொண்டு, என் நதி என்னுடையது, நான் அதை எனக்காக உண்டு பண்ணினேன் என்று சொல்லுகிற பெரிய முதலையே, இதோ நான் உனக்கு விரோதமாய் வந்து உன் வாயிலே துருடுகளை மாட்டி உன் நதிகளின் மச்சங்களை உன் செதில்களில் ஒட்டி கொள்ளும்படி செய்து உன்னை உன் நதியின் நடுவிலிருந்து தூக்கி விடுவேன். நதிகளின் மச்சங்கள் எல்லாம் உன் செதில்களில் ஒட்டி கொண்டிருக்கும். உன்னையும் உன் நதிகளின் எல்லா மச்சங்களையும் வனாந்தரத்திலே போட்டி விடுவேன். வெட்ட வெளியிலே விழுவாய், நீ சேர்த்துக் கொள்ளப்படுவதில்லை. உன்னை பூமியின் மிருகங்களுக்கும் ஆகாயத்தின் பறவைகளுக்கும் இரையாக கொடுப்பேன். அப்பொழுது எகிப்து தேசத்தின் குடிகள் எல்லாம் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். அவர்கள் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு நாணல் போல இருந்தார்களே. சரி, கவனிக்கலாம். இந்த பின்னணியை சொல்லி உங்களுக்கு 3 கோலை குறித்து சொல்லும்படியா அடியன் விரும்புகிறேன். நீங்க கவனமா கேட்டாதான் இது புரியும். இஸ்ரவேல் தேசத்தார் குறித்து, இஸ்ரவேல் தேசத்தாருக்கு எகிப்தர் எப்படி இருந்தாங்கன்னா நாணல் கோலாக இருந்தார்கள் என்று சொல்றார். நாணல் கோல் என்பது ஒரு விதமான ஒரு கோரை, ஒரு புல், அது ஒன்றுத்திற்கும் உதவாதது. அவங்க இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்தாங்க. இதை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். தேவ பிள்ளைகளே, 29ஆம் அதிகாரம் எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 3ஆம் வசனத்துல கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனே, நீ உன் நதியின் நடுவுல படுத்துக்கொண்டு, என் நதி என்னுடையது, நான் இதை உண்டு பண்ணினேன் என்று சொல்லுகிறாய் என்று சொல்லி யாரை குறித்து சொல்றாரு? பார்வோனை குறித்து கர்த்தர் இந்த இடத்துல சொல்றாரு. ஆமே, அல்லேலூயா. இதனுடைய பின்னணி கவனிக்கலாம். கர்த்தருடைய வார்த்தையை கவனிங்க. பார்வோன் அதாவது எகிப்து ராஜா பார்வோன் எகிப்து ஜனங்களை என்ன சொல்லி அவன் மந்திர வித்தையினால அவர்களை மழைக்கு வைத்திருந்தான் என்று சொன்னா, பார்வோன் தன்னை சூரிய கடவுளாகவும் இவ்வளவு பெரிய எகிப்துல இந்த அளவுக்கு செழிப்பை உண்டாக்குனதும் பிற்பாடு வல்லரசு நாடா இருக்கிறதும் இது என்னாலதான் உண்டாக்கினது, நான் தான் இந்த நைல் நதியை உண்டாக்கினேன். நைல் நதி எகிப்தை சுற்றிலும் ஓடினது. அதாவது 1500 மைல் தூரம் எகிப்தை சுற்றிலும் எது ஓடுதுன்னா நைல் நதி ஓடுகிறது. இதை தான் சொல்றான், நைல் நதியின் நடுவில் படுத்துக்கொண்டு, என் நதி என்னுடையது, நான் இதை என்ன பண்ணேன், உண்டு பண்ணினேன் என்று. தேவ பிள்ளைகளை நல்லா கவனிங்க. எகிப்தரை பார்த்து அவன் என்ன சொல்லி வைத்திருந்தான்னா, நான் தான் சூரிய கடவுள், எகிப்து தேசம் இந்த அளவுக்கு வல்லரசு நாடா இருப்பதற்கு காரணம் நானே, இந்த நைல் நதியை உண்டாக்கினது நானே. இந்த நைல் நதி எவ்வளவு தூரம் சுற்றி வருகிறது? எகிப்துல 1500 மைல் தூரத்துல என்னவனா சுற்றி வருகிறது. அது மாத்திரமல்ல,
எகிப்து தேசத்திற்கு தான் என்ன பண்ணா தேவன் என்று சொல்றான். எகிப்து தேசத்தை நான் தான் உண்டாக்கினேன் என்று சொல்றான். ஆகவேதான் கர்த்தரு மோசே பார்த்து சொல்றாரு, அவன் எகிப்துக்கு தன்னை தேவன் என்று சொல்றான்பா, நீ பார்வோனுக்கு தேவனாய் இருக்கும்படி உனக்கு நான் செய்வேன் என்று கர்த்தர் மோசன் இடத்துல சொல்றார். ஆமென். சரி, மோசன் இடத்துல கர்த்தர் சொல்றாரு, நீ அதிகாலையில் எழுந்து நைல் நதிக்கு போக வேண்டும் என்று சொல்றார். காரணம் என்னன்னா, தேவ பிள்ளைகளே, நீங்க இந்த இவன் அந்த நைல் நதி நடுவில் என்ன பண்ணுவானா, படுத்து கொண்டு எகிப்து என்னுடையது, இந்த செழிப்பு நான் உண்டு பண்ணினேன், இந்த நதி என்னாலதான் ஓடுகிறது என்று சொல்லி பார்வோன் படுத்து கொள்வானாம். போயிட்டு அந்த நைல் நதியினுடைய கரையில தான் பார்வோனுடைய அரண்மனை இருக்குது. இவன் இருட்டோடு எழுந்து அதை இருட்டோடு 2-3 மணிக்கெல்லாம் போயிட்டு நைல் நதி நடுவில் என்ன பண்ணா, அவன் படுத்து கொள்ளுகிறது போல வசதியை உண்டு பண்ணி போய் படுத்து கொள்வான். போய் படுத்து கொண்டு அவன் என்ன சொல்வான்னா, இந்த நைல் நதி என்னுடையது, இந்த தேசம் என்னுடையது, இந்த ஜனங்களெல்லாம் நான் தான் உண்டாக்கினேன், இந்த செழிப்புக்கு காரணம் நான் தான் என்று சொல்லி தன் என்ன பண்ணுவான்னா சத்தம் போட்டு சொல்லிட்டு அவன் வந்து போனதுக்கு அடையாளமாக அங்க பூஜை சம்பந்தப்பட்ட பொருட்கள் எல்லாம் ஏற்படுத்திட்டு இவன் யாருக்கும் தெரியாம இருட்டோட யாரு போயிடுவான், பார்வோன் எழுந்து என்ன பண்ண போயிடுவான். போன பிற்பாடு ஜனங்கள் எல்லாம் காலையில வந்து பார்ப்பாங்க, பார்வோன் அரசன் வந்து போயிருக்கிறாரு, நம்முடைய கடவுள் வந்து போயிருக்கிறாரு. ஆகவேதான் இந்த நைல் நதி ஓடுது, தேசமும் இவ்வளவு செழிப்பா இருக்குது, நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு காரணம் யாரு, பார்வோன் அரசன், பார்வோன் கடவுள் என்று ஜனங்கனா அவன் வந்து போடுறதுக்கு அடையாளமாக என்ன இருக்கும், பூஜை செய்யப்பட்ட சம்பந்தமான பொருட்கள்லாம் அவன் விட்டு போவான். இது எகிப்தரு ஒவ்வொரு நாளும் போய் நம்ம பார்த்து கொண்டே இருப்பாங்க. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, மோசே நீ அதிகாலையில எங்க புறப்பட்டு போ, நதிக்கு புறப்பட்டு போ, உன் கையில் இருக்கிற கோலினால எதை அடி, நைல் நதி அடி என்று சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளே, பார்வோன் நதியில படுத்து கொண்டு இருக்கிறான், அதுக்கு உண்டான ஒரு பிரிட்ஜி போல ஏற்ற பண்ணி நடுவில் போய் படுத்து கொள்வான். படுத்து கொண்டு இது என்னுடைய நதி, நான் உண்டாக்கினேன்னு சொல்லி நான் தான் கடவுள் என்று முழக்கமிட்டு இருக்கும்போது பார்க்கறான், மோசே கோலினால தண்ணீரை அடித்த உடனே அந்த 1500 மைல் தூரம் ஓடுகிற நைல் நதி ரத்தமாய் மாறுகிறது. பார்த்த உடனே அவன் விதிரி அடிச்சு பயந்து அவன் எங்க தூக்கின வந்து போடப்படுறான்னா கரையில வந்து போடப்படுகிறான் என்று சொல்லுது பாருங்க. 4ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? உன் வாயிலே துறடுகளை நாட்டி, உன் வாயிலே நான் துறடுகளை மாட்டி, உன் நதிகளின் மச்சங்களை உன் செதில்களில் ஒட்டிக்கொள்ளும்படி செய்து உன்னை உன் நதிகளின் நடுவிலிருந்து தூக்கி விடுவேன். பாருங்க, உன் நதியின் நடுவில் இருந்து தூக்கி விடுவேன். உன் நதிகளின் மச்சங்கள் எல்லாம் உன் செதில்களில் ஒட்டி கொண்டிருக்கும். உன்னையும் உன் நதிகளின் எல்லா மச்சங்களையும் வனாந்தரத்திலே போட்டு விடுவேன். வனாந்தரத்திலே போட்டு விடுவேன். வெட்ட வெளியிலே விழுவாய், நீ சேர்த்துக் கொள்ளப்படுவதில்லை. பாருங்க, நதி ரத்தமா மாறுது. பார்வோன் பார்த்த உடனே வெளியில துள்ளி குதித்து வந்து என்ன பண்ணானா, விழுந்தான். இதைதான் ஆண்டு சொல்றாரு, அவனை தூக்கிடுவேன், அவன் வனாந்தரத்துல வெட்ட வெளியில என்ன பண்ணுவேன், விழுவான், போடுவேன் என்று கர்த்தர் என்ன பண்ண சொல்லுகிறார். ஆமென், அல்லேலூயா. சொல்லிட்டு ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றாரு பாருங்க, அப்பொழுது எகிப்தின் தேசத்தின் குடிகள் எல்லாரும் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வாங்க. இவன் தன்னை கர்த்தரு, நான் தான் தேவன், நான் தான் தேவன், இவைகளெல்லாம் உண்டாக்கினேன் என்று சொல்லி அதிகாலையில போயிட்டு இருட்டோடு படுத்து கொண்டு இந்த நதியை நான் உண்டாக்கினேன், இது என்னுடையது, என் ஜனங்கள் என்னுடையது, இந்த செழிப்பு என்னுடையது என்று கோஷ்டம் போட்டுக்கின்னு இருக்கிற இவனை கவனிக்கலாம். கர்த்தர் என்ன பண்றாராம், தூக்கி எங்க தூக்கி போட்டாராம், வெட்ட வேலையில வனாந்தரத்துல நம்ம அவனை தூக்கி அடிக்கிறார். ஆமே, தூக்கி அடிச்ச உடனே தேவ பிள்ளைகளை கவனிக்கலாம், கர்த்தருடைய வார்த்தையை கவனிக்கலாம். சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, எகிப்தின் குடிகள் எல்லாம் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வாங்க. கர்த்தர் சொல்றாரு, நடக்கிற சம்பவத்தெல்லாம் பார்த்த உடனே வாதைக்கு பிற்பாடு எகிப்தின் மந்திரவாதிகள் என்ன சொல்றாங்க, இது தேவனுடைய விரல் அல்லவா, அந்த ஜனங்களை என்ன பண்ணு, போக விடு என்று சொல்லுகிறான். அவன் தன்னை கடவுள் என்று சொன்னதுனாலதான் ஆண்டவர் சொல்றாரு மோசேவை பார்த்து, அவனுக்கு பார்வோனுக்கு நான் உன்ன என்ன பண்ண போறேன், தேவன் ஆக்க போறேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அதனுடைய பொருள்னா, மோசே தேவன் அல்ல, உன்னை யாரெல்லாம் சிறுமப்படுத்துறாங்களோ, உன்னை இல்லாதபடி செய்யணும்னு சொல்லி நினைக்கிறாங்களோ, அவங்களுக்கு மேல நீ ஆளுகைக்குரிய பாத்திரவனாக மாற்றுவார்கள். அல்லேலூயா. சரி, கவனிக்கலாம்.
எகிப்தின் தேசத்தின் குடிகள் எல்லாம் கர்த்தரே தேவன் என்று அறிவார்கள். அவர்கள் எகிப்தியர் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு எப்படி இருந்தாங்களாம்? நாணற்கோலா இருந்தாங்க. நாணற்கோல் என்பது ஒரு கோரை, ஏரி ஓரங்கள்ல ஆற்று ஓரங்கள்ல இருக்கிற நாணற்கோல். அது உறுதியா இருக்காது, எந்த சைடு காற்று அசையுமோ அந்த சைடு சாய்கிறது. ஆனா இவன் என்ன சொல்றான்னா தன்னை கடவுள் என்று சொல்றான். ஆண்டவர் சொல்றாரு, என் ஜனத்துக்கு நீ எப்படி இருக்கிற? நாணற்கோலா இருக்கிறன்னு சொல்றாரு. தேவ பிள்ளைகளை நம்ம நினைக்கணும், இது பெரிய காரியம், இது நம்மளை மேற்கொண்டமே, இவன் இப்படி இருக்கிறானே, அவன் அப்படி இருக்கிறானே, அவங்களால நான் அசைக்கப்பட்டு போடுவேன்னு நினைக்கிறேன். கர்த்தர் உனக்கு இந்த மாதத்துல கொடுக்கிறார். உன்னை பயம் பொறுத்துகிற, உன்னை ஏமாற்றுகிற, உன்னை வஞ்சிக்கிற, உனக்கு விரோதமாக நிற்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் உனக்கு முன்பதாக எப்படி ஆக்குவார்னா நாணல் கோலாக ஆக்குவார். ஆமாங்க, நாணல் கோலாக்குவார். தன்னை தேவன் என்று சொன்னான், என்னை தவிர ஒருவரும் ஆளுகை செய்ய முடியாதுன்னு சொன்னான். அவனை பார்த்து ஆண்டவர் சொல்ற, உன்னை எங்க தூக்கி போடுவேன்? வட்டாந்தரையில தூக்கி போடுவேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு, நீ என் ஜனங்களுக்கு என்னது? நாணற்கோல். அவன் இருதயம் நடுங்கிற மாதிரி கர்த்தர் காரியங்களை நடத்திட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. சார், இந்த பின்னணி புரிஞ்சுதுங்களா? சார், கவனிக்கலாம், கர்த்தருடைய வார்த்தை கவனிக்கலாம். நான் 3 கோலை குறித்து நாம் பார்க்க போகிறோம். கவனமா இருங்க. இதெல்லாம் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை. என்னாகமும் 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். என்னாகமும் 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிக்கலாம். மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்துக்குள் பிரவேசித்த போது லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது. ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது. அது துளிர்விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. அல்லேலூயா. கவனிக்கலாம் தேவ பிள்ளைகளே, இங்க கோத்திரத்தாருக்குள்ள கொஞ்சம் பிரச்சனை வருது. பிரச்சனை வந்த உடனே என்ன பண்றாங்கன்னா, யாருடைய கோல் துளிர்க்கிறதோ அவங்க தான் யாரா இருக்க முடியும்? ஆசாரியர்களா, தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரவான்களாக இருப்பார்கள் என்று சொல்லி மோசே சொல்லி எல்லாருடைய கோலையும் கொண்டு வராரு. ஆரோனுடைய கோல் எப்பேற்பட்ட கோல்னா, காய்ந்து தீஞ்சு போய் இருக்கிற கோல். எதனா மண்ணுல ஊனி வச்சாதான் ஒரு கோல் துளிர்க்கும். ஒன்றும் இல்லை, வெட்டாந்தரையில கொண்டு போய் காஞ்சி போன கோலை வைக்கிறாங்க. மறுநாள் காலையில போய் பார்த்தா அந்த கோல் துளுர்த்தது மாத்திரம் இல்லாம பூத்து பழங்களை கொடுத்ததாக காணப்பட்டது. ஆமே. ஆக எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, உன் குடும்பம், உன் ஊழியம், உன் பிள்ளைகள் பாருங்க, துளிர் விடாம இருக்கிறது. என்னதான் ஆழத்துக்கு போனாலும் ஊற்ற காண முடியாம இருக்கிறேன்னு சொல்லி கலங்கரியா, வேதனைப்படுறியா? எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, அதை துளிர்க்கும்படி என் தேவனாகி கர்த்தர் செய்வார். அதுக்கு ஆண்டுடைய பிள்ளைங்க என்ன பண்ணனா, கர்த்தருடைய சமூகத்துல இருக்கணும். எல்லாம் கோலம் கர்த்தருடைய சமூகத்துல தான் வைக்கிறாங்க. ஆனா ஆருடைய கோல் மாத்திரம் துளுத்ததுக்கு காரணம் என்ன? ஒரு நம்பிக்கை. நான் தேவ சமூகத்துக்கு போவேன், கர்த்தர் என்னை துளுக்கும்படி செய்வார். நான் கர்த்தருடைய சமூகத்துல காத்திருப்பேன், கர்த்தர் என்னை ஊற்ற காணும்படி செய்வார் என்ற நம்பிக்கையோடு இவருடைய கோல் இருந்த நிமித்தம் தான் இந்த கோலை கர்த்தனவனா துளுக்கும்படி செய்கிறார். தேவ பிள்ளைகளே, இந்த மாதத்துல உனக்கு கர்த்தர் கொடுக்கிற வாக்கு தத்தம் என்ன? துளிர்ல என்னதான் நான் பிரயாசப்பட்டாலும், கொத்தி எரு வச்சாலும், உபவாசித்தாலும், வேத வாசித்தாலும், பல பொருத்தனைகளுக்கு நேராக கடந்து போனாலும் ஒரு துளிரம் காணத நான் சோர்ந்து போயிருக்கிறேன். எவ்வளவுதான் பிரயாசப்பட்டாலும் ஊற்ற காணாதபடி நான் வறட்சியை காண்ற நினைக்கிறியா? ஒன்னும் இல்லைங்க, இன்றைக்கு தேவ சமூகத்துல உட்காருவோன்னு ஒரு தீர்மானம். ஆமாங்க, தேவ சமூகத்துல நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய ஊழியம் துளுக்கணும்னா ஒரு மனுஷனால யாராலையும் முடியாதுங்க. ஊழியக்கானாலையும் முடியாது, மனுஷனாலையும் முடியாது, தலைவர்களாலையும் முடியாது. யாரால முடியும்னா கர்த்தரால மட்டும்தான் முடியும். அதுக்கு ஆண்டுடைய பிள்ளைங்க எங்க உட்காரணும்? கர்த்தருடைய சமூகத்துல, கர்த்தருடைய சமூகத்துல, கர்த்தருடைய சமூகத்துல உட்காரணும். ஆனால் கர்த்தருடைய சமூகத்துல உட்கார்ந்ததுனாலதான் மலடியா இருந்த அந்த கர்ப்பம் துளிர்க்கும்படி கர்த்தர் செய்தார். ஆமாங்க, மலடியா இருந்த அந்த கர்ப்பம் துளுக்கும்படி செய்ததுக்கு காரணம் என்னன்னா, தேவ சமூகத்துல உட்கார்ந்தாங்க. வயதான சகரியா எலிசபெத் பாருங்க, ரிட்டையர்ட் ஆகுறாரு. அந்த கடைசி பலி செலுத்தின்னு இருக்கிறார். அந்த பலி முடிஞ்ச பிற்பாடு யார் ஓய்வு பெற போறாங்கன்னா, சகரியா ஓய்வு பெற போறார். கடைசி தருணத்துல
தேவ சமூகத்துல இருக்கிற அவரை கர்த்தர் துலுக்கும்படி செய்வார். அதனால கர்த்தருடைய சமூகத்தை தேடுகிற, அவர் சமூகத்தை வாஞ்சிக்கிற, அவருடைய பாதத்துல உட்கார்கிற உங்களை கர்த்தர் வெட்கப்பட விட மாட்டார். ஆண்டவர் துலுக்கும்படி செஞ்சிருவாருங்க. ஆண்டுடைய பாதத்துல மரியா உட்கார்றாங்க. கவனிங்க, மார்த்தாள் மரியாள் உட்கார்றாங்க, கர்த்தருடைய பாதத்துல உட்கார்றாங்க. 4 நாள் செத்து போன சரீரத்தை, நாரி போன சரீரத்தை கர்த்தர் துலுக்கும்படி செய்கிறார். இதுக்கு காரணம் என்னன்னா, கர்த்தருடைய சமூகத்துல உட்கார்ந்தாங்க. இயேசு கிறிஸ்து வந்தவனே மரியாதை மார்த்தாலும் விழுந்து சொல்றாங்க, ஆண்டவரே நீர் இங்க இருந்திருந்தீரானா என் சகோதரன் மரித்து போயிருப்பான், நீ நேசிக்கிறவன் மரித்து போயிருக்க மாட்டான்னு சொல்லி பாதத்துல விழுந்தவனே கர்த்தர் கலங்கினாரு. அவன் சரீரத்துல உயிர் துளிர்க்கும்படி கர்த்தர் செய்தார். அதனால தேவ பிள்ளைகளே, ஆண்டுடைய சமூகத்துல உட்காருவோம், கர்த்தர் துளிர்க்கும்படி செய்வார். இரண்டாவது காரியம் ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம். ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் எடுத்துக்கலாமா? 4ஆம் அதிகாரத்துக்கு வந்துடலாம். ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்துக்கு வந்துடலாம். வந்துட்டீங்களா? அல்லேலூயா. சரி, 4ஆம் அதிகாரம் ஒரு நிமிஷம். 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். என் ஜனங்கள் கட்டினிடத்தில் ஆலோசனை கேட்கிறார்கள். சரி, கவனிக்கலாம். இஸ்ரவேல் ஜனங்க கட்டையினிடத்துல ஆலோசனை கேட்கிறாங்க, கோல் அவர்களுக்கு செய்தியை அறிவிக்கும் என்று இருக்கிறார்கள் என்று சொல்றார். கட்டையினிடத்துல கோல் செய்தி அறிவிக்கன்னா, நீங்க ரோட்டோரங்களில் உட்காந்து இருக்கிற அஞ்சனம் பார்க்குறவங்க, இந்த குறி சொல்றவங்கள போய் பாருங்க. கையில் ஒரு பேர் கோல் வச்சிருப்பாங்க. கையில் இப்படியே தடவிக்கினே வந்து என்ன பண்ணா செய்தி அறிவிப்பாங்க. தேவ பிள்ளைகளே, அது மாத்திரம் இல்லை, தாயபாசை இருக்குதுல்ல, அது கூட பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து வெங்கலத்தில், பித்தளையில், சில்வரில், இரும்பில் செய்கிறாங்க. அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா கட்டை தான். அதெல்லாம் அவனை உருட்டி போட்டு அது எத்தனை புள்ளி வருது அது பிரகாரம் அந்த காய் என்ன பண்ணுவாங்க, நவர்த்துவாங்க. அது வந்து சில சொல்லலாம், பொழுதுபோக்காக தான் நாங்கள் விளையாடுறோம். தேவ பிள்ளைகளை, உனக்கு எது நடத்துது? அந்த கட்டை, அந்த புள்ளி தான் நம்ம நடத்துது. தாயபாசு, பரமபதம், இந்த பலகரை, இதெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைங்க விளையாடவே கூடாது. இங்கே கட்டை நிலத்தில் ஆலோசனை கேட்டு கோல் அவங்களுக்கு என்னத்தை அறிவிக்குமா? செய்தியை அறிவிக்கும் என்று சொல்றார். அதை குறித்து என்ன சொல்றாரு? அது என்ன ஆவியாம்? வேசித்தன ஆவிய. தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைங்க அந்த இடத்துக்கு போகவே கூடாது. குறி கேட்கறது, அவங்களால நமக்கு செய்தி அறிவிக்கப்படும் என்று சொல்லி அஞ்சனம் பார்க்கறவங்கள நாடுவர்கள்னா அது வேசித்தன ஆவி என்று சொல்றார். அது பாவத்தின் ஆவி என்று சொல்றார். அந்த இடத்துக்கு போய் திரும்பி யார் வர முடியல. சவுல் திரும்பி வர முடியல. போனான், அஞ்சனம் பார்க்குற ஸ்திரியை பார்த்தான், யுத்தத்துக்கு போனான், திரும்பி வராதபடி ஆண்டவரே அவனே செஞ்சுக்கலாம். கவனிக்கலாம். அதனால யார் இடத்துல ஆலோசனை கேட்கக்கூடாது. கட்டண இடத்துல கோல் உங்களுக்கு செய்தி அறிவிக்கக்கூடாது. குறி கேட்குற இடத்துல, அஞ்சனம் பார்க்குற இடத்துல சிலர் சோர்ந்து போயிட்டு பேசுகிறாங்க, அங்கே போய் வரலாமா, இங்கே போய் வரலாமா. தேவ பிள்ளைகளை, அது யாருன்னா போயிட்டு வந்தால் கூட அதை உட்காந்து கேட்கறது, என்ன சொல்லியிருப்பாங்க அதை கேட்கலாம். நீங்கள் வந்து அதிலிருந்து வளர்ந்ததுனால அது அப்படியே ஒட்டிக்கிச்சு நிற்கிறது. தேவ பிள்ளைகளை, அது கேட்கவே கூடாது. அல்லேலூயா. சரி, மூன்றாவது காரியம் வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஆண்டவர் உனக்கு திறவுகோல் உடையவராக இருப்பார். மரித்தேன், சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். சரி, வாங்க கவனிங்க. கர்த்தர் உனக்கு இந்த மாதத்துல என்ன கோலா இருப்பார்னா திறவுகோலா இருப்பார். எதெல்லாம் உனக்கு அடைக்கப்பட்டு இருக்குதோ அதெல்லாம் ஆண்டவராகிய தேவன் அவனை திறக்கிறவராக இருப்பார். ஆமென். தேவ பிள்ளைகளை, இதற்கும் மேல உள்ள வசனத்தை நீங்க வாசித்து பாருன்னா, யோவான் இயேசுவை பார்த்த உடனே
செத்தவனை போல அவருடைய பாதத்தில் என்ன பண்ணாங்க? விழுந்தான். உனக்கு வாசல் திறக்கப்படணும்னா ஒரே வழி கர்த்தர் தான். ஆமாங்க, தேவன் தாங்க வழி. உனக்கு வாசல் திறக்கப்படணும், ஆஸ்வதிக்கப்படணும், நீ எதிர்பார்க்கிற சமாதானத்தை, நன்மையை பெறணும்னா கர்த்தர் தான் வாசலை திறக்கணும். ஏங்க, யாக்கோபு ஒன்றும் இல்லை, யாக்கோபு புறப்பட்டு வரார். யாக்கோபு கர்த்தர் தெரிந்து கொண்டாரு, ஏசாவை தெரிந்து கொண்டார். யாக்கோபை தான் தெரிந்து கொண்டார். ஏசா பாருங்களேன், யாருடைய ஆசீர்வாதத்தை அனுபவிக்கிறார் தெரியுமா? ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம். பிற்பாடு ஈசாக்கு தன் தகப்பனுடைய ஆசீர்வாதத்தில் இருக்கிறார். ஆனா யாக்கோபு பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தை மட்டும்தான் பெற்றுன்னு வர்றார். வெறும் கோலும் கையமாய் புறப்பட்டு வர்றார். யாருடைய சந்ததி தேசமா இஸ்ரவேல் தேசமா பெருகுது? யாக்கோபுடைய சந்ததிங்க. ஏகப்பட்ட சொத்து இருக்குது, அதை தள்ளிட்டாரு. ஆனா யாரை கர்த்தரை தூக்குறாருன்னா யாக்கோபு. ஒண்ணுமே இல்லை, அனாதையா புறப்பட்டு வர்றாரு. ஏன்னா எடுத்துன்னு வந்தாரா? ஒன்றும் இல்லை. வனாந்தரத்தில் வராரு, ஒரு கல்லை எடுத்து வைக்கிறாரு, தூங்குறாரு. கர்த்தர் சொப்பனத்தை காண்றாரு, உனக்காக நான் வானத்தை திறக்கிறேன். ஏன் வானத்தை திறக்கிறாருன்னா அப்பாவுடைய ஆசீர்வாதம் எல்லாத்தையும் யாரு எடுக்கிறது? ஏசா எடுத்தார். வாய் பிறப்பினால சொல்லப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுவோம். உனக்கு வானத்தின் பனியும் பூமியின் துளிரும் என்ன பண்ணுவேன்? உனக்கு தருவேன் என்று யாக்கோபு. ஒரு வார்த்தை தான். தேவப்பிள்ளையே, நீங்க வார்த்தையை பிடிச்சா போதும், கர்த்தருடைய வார்த்தையை நம்பினா போதும். அவங்களுக்கு இப்படி இருக்குது, அவங்களுக்கு இப்படி இருக்குது, அதெல்லாம் வேணாங்க. உனக்கு கர்த்தர் என்ன வார்த்தை கொடுத்தாரோ அந்த வார்த்தையை மட்டும் பிடிங்க, அதை மட்டும் நம்புங்க. உங்களுக்கு கர்த்தர் இந்த மாசத்துல எல்லா வாசல்களையும் திறக்கும். அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படும். புரிதுங்களா சொல்றது? ஏசாவுக்கு எல்லா சொத்தும் இருந்தது. தாத்தா சொத்து இருக்குது, அப்பா சொத்து இருக்குது, எல்லாம் இருக்குது. என்ன நல்லா ஒண்ணுமே. இப்ப ஏசாவுடைய வம்சமே கிடையாது. ஆனா இஸ்ரவேல் யாக்கோபுடைய வம்சம் இன்னார வரைக்கும் இருக்கு. காரணம் என்ன? கர்த்தருடைய வார்த்தை. அல்லேலூயா. சரி, எழுந்து நிற்கலாமா? எழுந்து நிற்கலாமா? கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். தேவ பிள்ளைகளை, எகிப்தை பார்த்து கர்த்தர் சொல்றாருங்க, என் ஜனத்துக்கு நீ என்னவா இருக்கிற? நாணர் கோல். பயப்படாதீங்க. இவன் இப்படி, இவங்க இப்படி, இவங்களால எதனா தீங்கு வந்துடுமோ? நடக்கவே நடக்காது. அது நாணர் கோல். உனக்கு திட்டமிடுகிற நாட்கள்ல அவன் சாய்ந்து காணுவதை உன் கண்கள் காணும். ஆமாங்க, உன் கண்கள் காணும். அல்லேலூயா. சரி, கண்களை மூடலாமா? பாடலை பாடும்போது கர்த்தரை கண்டு காணிக்கை செலுத்துங்க. நான் ஜெபம் பண்ணி முடிக்கிறேன். என் ஆண்டவரே, மை துதிக்கிறையா. பரிசுத்தரே, மை ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஏன் நினைப்பாவே இருப்பவரே இசையா, உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா. ஏன் நினைப்பாவே இருப்பவரே இசையா, உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா. அம்மா அப்பா நீங்கதான், ஆசையெல்லாம் நீங்கதான், ஆதரவும் நீங்கதான், ஆறுதலும் நீங்கதான். உங்க அன்புக்கு முன்னாலே இந்த உலகம் சிறுசுதான். அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான். அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். ஏன் நினைப்பாவே இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா. ஜெபிக்கலாம். தேவ பிள்ளைகளே, இந்த மாசம் கர்த்தர் உன்னை துளிர்க்கும்படி செய்வார். கர்த்தர் உன்னை துளிர்க்கும்படி செய்வார். காய்ந்திருக்குது, நான் ஊற்ற காண முடியல, பிரயாசப்படுறேன், ஆனாலும் துளிர்க்கல, உபவாசிக்கிறேன், வேதனைப்படுறேன். கலங்காத தேவப்பிள்ளையே, ஆரோனின் கோலை கர்த்தர் துளிர்க்கும்படி செய்தாரு. அந்த தேவனை தானே ஆராதனை செய்கிறோம். கர்த்தர் உன் வாழ்க்கை துளிர்க்கும்படி செய்வாருங்க. உன் வாழ்க்கை துளிர்க்கும்படி செய்வாருங்க. ஆண்டவர் நோக்கி பார்க்கலாமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம்.
கிருபையே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். வந்ததான ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். என் தகப்பன் நீங்க ஆசீர்வதிங்க. இவங்க மேல உமது கல்வாரி ரத்தத்தை வைத்து செபிக்கிறீங்க. கர்த்தாவே நீங்க ஆசீர்வதிங்க. இந்த மாதத்துக்கு தேவையான கிருபையை, பாதுகாப்பு, நன்மையை, இரக்கத்தை ஆண்டவரே எல்லாவற்றையும் ரெட்டிப்பாய் செய்யும்படி ஆட்சிக்கிறேன். கான்ஃபரன்ஸ் லைன்ல இருக்கிற பிள்ளைகளையும் ஆசீர்வதி, யூடியூப்ல கேட்கிற பிள்ளைகளையும் ஆசீர்வதி. தொடர்ந்து உமது கரம் தயவு கூட இருக்க உதவி செய்யும். இயேசு நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமே கர்த்தரை பரிசுத்தம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி.